ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது தமிழன்ஸ் தமிழ். நான் அகிலப்பிரியன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு அன்பாக்சிங் தான். ஒரு மல்டி ஃபங்க்ஷனல் ஃப்ளாஷ் லைட்டை பற்றி தான், அதாவது டார்ச் லைட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஓப்பன் பண்ண கத்திரிக்கோலையும் ஆன்லைனில் பை பண்ண ப்ராடக்டை எடுத்துக்குவோம். ஓகே, ஆப்ரேஷன் பண்ணி ஐட்டத்தை வெளியில் எடுக்கலாம். பாக்ஸை பார்க்க ரொம்ப சின்னதாக இருக்குல்ல? ஆமாம், அதுலேயே 15 சென்டிமீட்டர் என்னமோ தான் போட்டிருந்தானுங்க. ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, கடுகு சிரித்தாலும் காரம் குறையாதுன்னு. அதுதாங்க இந்த ஃப்ளாஷ் லைட். முதல்ல அட்டை பாக்ஸில் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். மல்டி ஃபங்க்ஷனல் ஜூமிங் ஃப்ளாஷ் லைட். ஓகே, 520A அப்படிங்கிறது இதோட மாடல் நம்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். லைட்டோட டீட்டெயில்ஸ் போட்டிருக்காங்க, அதை பார்ப்போம். ஒயிட் லேசர் ப்ளஸ் ஒயிட் எல்இடி ப்ளஸ் ரெட் எல்இடி, ப்ளூ எல்இடி ப்ளஸ் யூவி எல்இடி. ஓகே, சைடில் திருப்பி பார்ப்போம். இதில் மேக்னட் காந்தம் இருக்குங்க. அடுத்ததாக பேட்ரி இண்டிகேட்டர் சுவிட்ச் இருக்குது. அடுத்தது யூவி லைட்டை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்ததாக நியூஸ் பேப்பர் கிளிப், அதாவது இந்த சட்டையில் பேனா குத்தி வச்சுக்கோம்ல அந்த கிளிப்பு. இதுக்கு பேர் நியூஸ் பேப்பர் கிளிப்பா? நமக்கு இப்போ தான் தெரியுது. சி டைப் சார்ஜருங்க, பரவாயில்லையே. நம்மளோட மொபைல் சார்ஜர் எல்லாமே பெரும்பாலும் சி டைப்பாக தான் இருக்கும், அதையே யூஸ் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. இதுக்குன்னு தனியாக ஒரு சார்ஜர் வாங்க தேவையில்லை. அடுத்ததாக சுவிட்ச் ஆன் பண்ணால் எப்படி லைட்டு எவ்வளோ வெளிச்சம் வரும்னு போட்டிருக்காங்க. ஓகே, பின்னாடியே பெருசாக ஒன்றும் இதுவாக இல்லை, நம்ம முன்னாடி பார்த்த டீட்டெயில்ஸ் தான். இதில் ஒயிட் கலர் எல்இடி லைட், ரெட் அண்ட் ப்ளூ கலர் எல்இடி லைட்டு, அதுக்கப்புறம் யூவி எல்இடி. இது மூணோட கலர்ஸ் போட்டிருக்காங்க. மற்றபடி இதில் வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, அட்டை பாக்ஸையே சுற்றி படித்து மொக்க போட்டாச்சு. வாங்க உள்ளே இருக்க லைட் எடுப்போம். அது ஒரு 15 சென்டிமீட்டர் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பட் இது 10 சென்டிமீட்டர் கூட இருக்காது போல். ஆனால் கலர் நல்லா இருக்குங்க. ஒரு சி டைப் கேபிள் டேக் இதுதான் உள்ளே வச்சுருக்காங்க. சரி, லைட் எடுத்து பார்ப்போம். ரெண்டு, 4, 6, 8, 10, 12 எல்இடி வச்சுருக்காங்க. மெயின் எல்இடியோட 13. பின்னாடி ஒரு நார்மலான மேக்னெட் வச்சுருக்காங்க. ஓரளவு வச்சு பார்க்கும்போது பிடிக்குது, ஆனால் இதையே வச்சு ஓட்ட முடியுமான்னு தெரியல. அப்புறம் லைட்டை ஜூம் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இழுக்கிற மாதிரி வச்சுருக்காங்க, அது நல்லா இருக்குது. அடுத்ததாக ஸ்விட்சுன்னு பார்த்தோம்னா ஒரே ஒரு ஸ்விட்ச் மட்டும்தான் வச்சுருக்காங்க. அதுதான் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுது. மல்டி ஃபங்க்ஷனல் சுவிட்ச், ஆன் பண்ணுறதும் சரி ஆஃப் பண்ணுறதும் சரி, மற்றபடி இந்த ரெட் அண்ட் ப்ளூ எல்லாத்துக்குமே இது தான் யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் இதில் பவர்ஃபுல்லான டார்ச் கொடுத்துருக்காங்க, நல்லாவே வெளிச்சம் கொடுக்குது. 30 வாட்ஸ். அந்த பட்டனையே அடுத்தடுத்து அழுத்தினோம்னா அந்த SOS அப்படிம்பாங்களே, அதை விட்டு எரியும் பாருங்க, அந்த சிக்னல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சைடில் 4 எல்இடி கொடுத்துருக்காங்க. அது படிக்கிறதுக்கு, வச்சுக்கிறதுக்கு, சாப்பிட்றதுக்கு, இதுக்கெல்லாம் வச்சுக்கலாம், ஓரளவு யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த எமர்ஜென்சி அலாரம் மாதிரி வச்சுக்கிறதுக்காண்டி ரெட் அண்ட் ப்ளூவில் விட்டு எரியிற மாதிரி எல்இடி கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னதுன்னா, எல்லாத்துக்குமே ஒரே பட்டன் கொடுத்துருக்கிறதுனால மாற்றி அதையே அமுக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு வாட்டி அமுக்கணும்னா ஃப்ரண்டில் இருக்க அந்த ஹெட்லைட் மட்டும் எரியுது. அதிலே மறுபடியும் அமுக்கணும்னா பவர் கொஞ்சம் டிம் ஆகுது. 3வது வாட்டி அமுக்கணும்னா இந்த ஃப்ளாஷ் லைட் விட்டு எரியுது. தொடர்ந்து 4 வாட்டி அமுக்கணும்னா ஃப்ளாஷ் லைட்டோட ஸ்டெடி லேம்ப் ஆன் ஆகுது. 5 தடவை அழுத்தணும், இந்த எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணிக்கிற ரெட் அண்ட் ப்ளூ லைட்டும் எரியுது. அமுக்கணும்னா யூவி லைட் ஆன் ஆகுது. ஃபஸ்ட்டு 4 வாட்டி ப்ரெஸ் பண்ணும்போது இந்த ஹெட்லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. இப்படி 6, 7 இப்படின்னு ப்ரெஸ் பண்ணாதான் இண்டிவிஜுவலாக எரிய ஆரம்பிக்குது. ஒரே பட்டனை இத்தனை வாட்டி அமுக்கும் போது கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. அடுத்ததாக முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லாமல் விட்டுட்டேன்.
ஃப்ளாஷ் லைட்டுக்கு பின்னாடி ஒரு Black கலர் கிளிப் கொடுத்துருக்காங்க. அதில் தான் நம்ம சார்ஜ் ஏற்றிக்கலாம். இதில் 3500 mAh பேட்ரி இருக்குது. நல்லா பவர்ஃபுல்லாகவே லைட் எரியுது. நீங்கள் இந்த லைட்டை சார்ஜ் போடும்போது பேட்ரி லெவல் கம்மியாக இருந்தால் ரெட் கலர் இண்டிகேட்டர் எரியுது. அதுவே பேட்ரி ஃபுல்லாகிருச்சுன்னா க்ரீன் கலரில் இண்டிகேட் பண்ணுது. இதில் இருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் பேட்ரி ஃபுல்லாகிருச்சா இல்லையா அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த ஃப்ளாஷ் லைட்டை வாங்கணும்னு தோணுச்சுன்னா ஆன்லைனில் 510 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வாங்கிக்கோங்க. முடிஞ்சால் இதோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். வீடியோ அண்ட் ப்ராடக்டை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே ஆல் அப்படிங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் டெக் சம்மந்தமான நியூஸ் எல்லாம் உங்களை தேடி வரும். தொடர்ந்து இந்த ஃப்ளாஷ் லைட்டுக்கான வீடியோஸ் ப்ளே ஆகும். விருப்பம் இருக்கவங்க பாருங்கள், இல்லைன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கிட்டு அடுத்த வீடியோவை பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இது தமிழன்ஸ் தமிழ்.